அப்பா 7 பிள்ளைய பெற்றிருக்காருல்ல, பெரிய ஸ்டேஜர் ஒர்க்குன்னு. ஸ்டேஜர் ஒர்க் கிடையாது, இப்படி பப்ளிக் லா. ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன்னு ஒரு பொண்ணு கூட அமையல. 3 தடவை கண்ணை முத்து நீ இமிடியட்டா வீட்டுக்கு போறது ஓடி. அண்ணே என்னப்பா எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு. அப்ப நீயே கட்டிக்கிறேன். அது எனக்கு தங்கச்சி வேணும். தங்கச்சியா? நான் ஒரு அண்ணன் என்னன்னு கூப்பிட்டேன். எப்படியே தங்கச்சி இன்னைக்கு வந்து நீங்க எனக்கு மச்சான் மச்சான் மச்சான். நீங்களே ஆளு பாண்டி கோயில் காக்கடா மாதிரி இருக்கிற உங்க தங்கச்சி எப்படி இருக்கா? என் தங்கச்சி ஆளு உலகலைக்கு மாதிரி இருக்கும். அதுக்காக அணின் பண்ணேன் அப்படி பாக்குறேன். என் தங்கச்சியை சைடா உரி முறையை பார்த்துருக்காப்ல, தான் அதிர்ச்சியில பாக்குறாப்ல. நல்லா இருக்கும். பாய சொல்லுனே நல்லா இருக்குங்க. அம்புட்டு அழகா இருக்குங்க. காலாண்டுல கூட மகாலட்சுமி படத்தை நீங்க 10 வாட்டி பாப்பீங்கல்ல, அதே மாதிரியே இருக்கும். இப்படி காசா புட்டு அதை பாத்தியா? ஏன் பிச்சைக்கார முடியா? இல்லங்க, பண செல்வம் பிடிக்குங்கிறேன். உங்க தங்கச்சிய கூட்டு வரீங்களா? என் தங்கச்சி பேரு மச்சான். அது யாராவது வந்து சொன்னிட்டு போனேன். இதை அடிமயமனே இதை வேற போகுது. ஆபரேஷன் பண்ற மாதிரி மச்சான். ஆபரேஷன் பண்றாங்க மச்சான். ஆபரேஷன் பண்றாங்க மச்சான். என் தங்கச்சி பேரை கேட்டோடனே நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன பேரு மச்சான்? அன்னலட்சுமி. அன்னலட்சுமி. அன்னலட்சுமியா? ஐயோ ஆண்டவா, நான் சமைக்கவே தேவையில்லை. நீங்க கட்டுனீங்கன்னா உங்களுக்கு சோத்துக்கு பஞ்சமே இருக்காது. சொல்லிக்கிட்டே இருக்காது. அவன் போய் கூட்டுவா. ஒரு நினைக்கு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிட்டு உள்ளவோன்னு படிக்கட்டு சொல்லுவாங்கல்ல, போய் கூட்டுவாங்க. அப்புறம் செம்மண்ணஞ்சிக்கு வந்த நேரம் ஐயனாரோட அண்ணனும் என்னடா பிடிச்சி திரும்பி போன? ஏடா நீ மூளை வந்த மாதிரி இருக்கும். தங்கச்சி நெத்த சொல்ல சரி ரொம்ப நல்லவே கருப்பா. நெட்ட கடை வெட்டுறா நல்ல ஒரு பொண்டாட்டி எனக்கு அமைச்சனா கருப்பா. உன் சங்கரில் கடை வெட்டி ஒத்த ரத்தத்தை நான் கொண்டு போக மாட்டேன். மச்சான், என் தங்கச்சி அன்னலட்சுமியை கூட்டிட்டு வரணுமா? வந்துருச்சு. நீ மட்டும் வந்துருக்க போப்பா மயிலுமேங்க. உடனே காட்டக்கூடாதுங்க. பொண்ணெல்லாம் வந்து அடை கொடுக்க மாட்டாங்க. பஸ்ஸா இல்லை பாம்பா காட்டேன்னு லேகியை வச்சுட்டு போயிடாங்க. கடைசி வரைக்கும் பாம்பா காட்ட மாட்டாங்க. ஏன் பொம்பளையால சிரிக்கிறியா? உங்களுக்கு போறாம என் வருங்கால மனைவி அழகா இருக்குன்னு போறாம மச்சான், என் தங்கச்சி அன்னலட்சுமி வந்துருச்சு. அதப்பா பொண்ணுவாக்க கூட்டு வரையும் தேர்ந்தாடு எடுக்க போறீங்களா?